பாருங்க, இந்த கிராமத்தில் நாங்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஏன்னா தினந்தோறும் வேலைக்கு போனா, பன்னிரெண்டு வேலைக்கு போனா வேலை கூலி தருவார். ஒன்று இன்னைக்கெல்லாம் போவோங்க. காலையில் நாங்கள் 5 மணிக்கு எழுந்து போவோம். போயிட்டு நைட்லாம் வேலை, நான் ஒரு 6 மணி வரைக்கும் வேலை செய்வோம். வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து வந்து நைட் ஆகிடும். எங்களுக்கு கூலி எவ்வளோ தெரியுமா? 1.4 ரூபா கூலி தரேன். ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வேலை செஞ்சால் 1.4 ரூபா கூலி கொடுப்பாரு. அதை வச்சு என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன். என் கொண்டாடி இருக்கா என்னன்னா ஒரு 30 ரூபா வச்சுக்கிறேன். ஒரு 100 ரூபா இருந்துட்டா போதும். அந்த கழிச்சா கை காலெல்லாம் ஓச்சலாகிறது. சாப்பாடு கொண்டு வரோம் பார்த்தா மணி 12 ஆகி போச்சு. இன்னும் சாப்பாடு கொண்டு வரல. மாவளை இன்னைக்கு மட்டும் என் கொண்டாட்டி வந்துட்டா கும்புது காட்டுட்டா அவளுக்கு சொல்லியா போய் நான் பாட்டில் ஊற்றின்னு வந்தாதான் என் மேலே அவளுக்கு தெரிய போகுது. ஒன்றும் இல்லை, அதுக்கு இல்லைங்க. ஒரு 30 ரூபா வச்சுக்கிறேன். ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். எப்போ கேட்கறேன் கேட்டவனே 100 ரூபா போதுமான்னு கேட்கறாரு. கோபால தங்கத்தை நாய் கட்டுவா நம்ம நரி மோசம் தான் மூசிக்கிறோம் போலகுது. நல்ல தங்கமான மனுஷன் போலகுது. ஏன்னா கிராமத்துக்கு நாட்டாமுக்காரனா ஐயா தான் பேரும் புகழும் பெற்றவர். அவரு கேட்டோன்னு பெருந்தன்மை பற்றி 100 ரூபா போதுமானான்னு கேட்கறாரு. இன்னும் கேட்டு வந்துட்டு ஒரு 100 ரூபா மேலே போட்டு கேட்க பாட்டிக்கிட்டு 100 ரூபா போட்டு கொடுங்க. சத்தியமா நறுக்கு வந்த மூச்சு 300 ரூபா போதுமானு கேட்கிறாரு. ஆஹா, இன்னைக்கு ஒரு வாங்கி அடிக்க வேண்டியதுதான். உம்முன்னு அடிச்சுட்டு 10 மணி வேற ஒண்ணுங்க சொல்லாத. 300 ரூபா கொடுப்பேன் பார்த்தா 500 ரூபா சத்தியமா நறுக்கு வந்த மூச்சுக்கிற வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு ஒரு ரூபா சச்சு நம்மளுக்கு எப்பவும் கேட்காத கேட்கிறேன். திருப்பி கேப்பனா இல்ல, வேலை செஞ்சு 1 வாரத்துக்கு கூப்பிட்டு 500 ரூபா போதுமா? திருப்பி 500 போதுமா? 500 போதும் அதிகமா வச்சுக்கிறாரு போல. 500 ரூபா போதுங்க. சரி, எப்போ கேட்காத வந்து கேட்கிறேன். 600 ரூபாய் கொடுத்துடுறேன். சத்தியமா சொல்றேன். கும்புது காட்டுதான் இன்னைக்கு போய் ஒயின் ஷாப்பா நானான்னு பார்த்தேன். 600 ரூபாய் கொடுத்துடுறேன். ஆனா கொடுக்கல. ஆனா நாளைக்கு முடிஞ்ச பிறகு 2000 ரூபாய் காலையில ஓலர் தான் கொடுப்பாரு. இப்போ இன்னும் கட்டத்துக்கு இல்ல சொல்ல முடியாது. நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு தரேன். இந்தா பெரிய மனுஷன் தான். பெரிய வரப்பு தான். தஞ்சை பெருமை போல தெரியுமா? எனக்கு ஒரு 300 ரூபாய் போதுமான கேட்டாரு. ரூபா போதும் நிறைய சொல்லிட்டு திருப்பி 100 ரூபா தரேன். 500 ரூபா கொடுத்துருந்தோம். இன்னும் ஆசை இருந்தேன். அப்புறம் 650 ரூபா தரேன். இன்னும் ஆசை இருந்தா 2 ரூபா கொடுக்குறான். ஒருவேளை அவங்க கண்ணுக்கு 600 ரூபாய் கேட்டா இல்லையா? தங்கமான மனுஷன். ஒரு பிச்சை காட்ட கொடுத்தா கூட மோட்டை வாங்குறான், சிறுத்தையை வாங்க மாட்டான். ஒரு கலாசு கொடுக்க மாட்டான். இது பாக்குற கலாசு ஒரு மாசம் லீவா நீங்க வச்சுங்க. எங்க வீட்டம்மா ஒரு மக்கள் சொல்லி அனுப்புங்க. வீட்டம்மா வராங்களா? வீட்டம்மா ரொம்ப அழகா இருப்பாங்களா? அது ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு பயமா இல்ல? நீங்க கண்டுபிடிச்சி அப்படி வந்துருவா. முன்னுமா நாங்க சொல்லி வைக்க போறேன். நீ கொள்ளாத மனுஷி பயமா? என்ன பண்ண போற? போட்டு பண்ண போறியா?
அங்க போட்டுக்கிறப்பா மண்ணில பட்டு கல்லு Thank you.